வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி பெப்பர் ரோஸ்ட்டு தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி வந்து ஒரு 250 கிராம்ஸ் இருக்கிறது எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரொம்ப நல்லது. நம்ம அதிகம் இது சேர்த்துக்க மாட்டோம். கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ப்ரொக்கோலியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம காலிஃப்ளவர் எப்படி சுடுதண்ணியில் போட்டு எடுப்போமோ அதே மாதிரி சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் தாங்க வச்சுருக்கேன். அது சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நமக்கு போடுறப்போ. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சுங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் ப்ரொக்கோலி மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அந்த ப்ரொக்கோலியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ப்ரொக்கோலி ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தனால சாஃப்டாக தாங்க இருக்கும். சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் காரத்துக்கு பெப்பர் தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ப்ரொக்கோலி எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ப்ரொக்கோலி பெப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.